ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெல்லுலு விலாக்ஸ். மக்களே, இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட அப்பா, என்னோட அம்மா, நாங்கள் 3 பேருமே வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்து சும்மா வந்திருக்கேன். அவங்க லஞ்சுக்காக கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். லஞ்சுக்கு கூப்பிட்டு வந்தபோது நான் நினச்சேன், சரி ஓகே எதுக்கும் நம்ம லஞ்சுக்கு போகிறோம். அவங்க வீட்டில் பின்னாடி வந்து நிறைய உங்களை காமிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களை அதெல்லாம் ஒன்று ஒன்றா காமிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுக்கு வர்றது. ஃபுல்லாக வீடை சுற்றி நிறைய க்ரீனு, நிறைய பழம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும், புழை இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி தர்ற மாதிரியான காட்சி. கரெக்டாக தானே சொன்னேன்? அதாவது நம்ம கண்ணுக்கு வந்து மகிழ்ச்சி தர்ற மாதிரியான காட்சி. கரெக்டு தானே? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். அவங்க வந்து ஸ்பெஷலாக என்னென்னமோ சமைச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேரளா ஃபுட்டெல்லாம் என்னென்னு பார்த்துருக்கீங்களா? ருசியாக ஒன்றொன்னா பார்த்து என் தங்கச்சியோட மாமியார், மதர்-இன்-லா, ஆனால் எங்களுக்கு அம்மா மாதிரி தான், அவங்க வந்து சமைச்சிருக்காங்க. ஸோ உங்களை நான் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. அங்கே போகலாம். காடைக்கறி இருக்குது, ஃபிஷ் இருக்கு, ரசம் இருக்கு, சாலட் இருக்கு, மறுபடியும் சாலட் இருக்கு, பொரியல் இருக்கு, அப்புறம் இது என்னது, இது இந்த பீஃபானோ, பார்க் இருக்கு, அப்புறம் ரைஸ் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். மதி பர்ஃபெக்ட். ஓ சூப்பர், தேங்க்யூ. வாய் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். காடை டிராகன் ஃப்ரூட் சாப்பிடலாம். நம்ம எங்க போறோம்னா, நம்ம தோட்டத்துக்கு போறோம். தோட்டத்துக்கு போயிட்டு அங்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களை நான் காமிக்கிறேன். எக்ஸைட்டட்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரம்பூட்டான் சாப்பிட போறோம். ஓகே, சென்னையிலலாம் நம்ம இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம். என் தங்கச்சிக்கு என்ன பெனிஃபிட்னா, வீட்டுல இருந்து அப்படியே வெளியே இறங்கிட்டோம்னா வந்த உடனே எனக்கு உள்ளிக்கார வந்துட்டுல வீட்டுல இருந்து வெளியே இறங்கிட்டோம்னா அப்படியே வந்து இங்க இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். என்னென்ன சாப்பிடணுமோ வந்து சாப்பிடலாம். ஓகே, ரொம்ப ரெட் கலர்ல இருக்கிற இந்த ஃப்ரூட் நம்ம ஊர்ல எவ்வளவு காசுன்னு உங்களுக்கே தெரியும்ல. அங்க நீங்க காசு கொடுத்து வாங்குவீங்க, இங்க நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடுவேன். ஷீ இஸ் பிளெஸ்ட். என் தங்கச்சி என்கிட்ட சொன்னா, அவ எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவானா, காலையில எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே ஒரு பாத்திரம் எடுத்துட்டு தோட்டத்துக்குள்ள வருவாங்களா. வந்துட்டு இதெல்லாம் அப்படியே பிளக் பண்ணி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்படியே சுத்தி இப்படி பாருங்க என் தங்கச்சி புருஷன் எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. அதனால என்னன்னா 2 பேருக்குமே தான். அவர் வந்து ஷிப்ல ஒர்க் பண்றாரா, அவருக்கு வந்து இந்த மாதிரி இந்த கிரீனா இருக்கிற இடம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இடையில வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த மாதிரி பச்சையா பாக்குறது, இந்த மாதிரி தோட்டம்லாம் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவளுக்கும் எப்படின்னா, இவ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யோகா அப்படி இப்படின்னு சுத்திட்டே இருந்ததுனால இவளுக்குமே வந்து இந்த மாதிரி கிரீன், இந்த மாதிரி தோட்டம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், நான் இன்கேஸ் வந்து உங்க குறி வந்து இங்கே போட்டோன்னா இங்கே மரமாயிடும் அல்ல, மரமாகுங்க சொல்லிட்டே இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி தோட்டம் எல்லாம் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறது ஆசை அப்படின்னு. ஆசைப்பட்ட மாதிரி வந்துருச்சா டெல்வி? Have you ever seen a gentleman? See, he is a gentleman. நம்ம நடந்து போகும்போது அதை அப்படியே தூக்கி பிடிச்சு கொடுத்தாங்க பாருங்க. எல்லா பசங்களும் இப்படி இருக்கணும். ஓகே, கை டெல்மி. இப்ப ரம்பூட்டான் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன சாப்பிட போறோம் தெரியுமா? மேங்கோஸ்டின். இதுதான் மேங்கோஸ்டின் மரம். இதுதான் மேங்கோஸ்டின் மரம். வந்து வீட்டுல வந்து தோட்டம் இருக்கிற பையனை தான் நானும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டெல்மி சிரிக்கிறா. 3 விஷயம் தான் பயம் இருக்கு. கூட 3வது பொசிஷன் தான். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபியர் வந்து பாம்பு. பாம்பை வந்து நான் சும்மா பார்த்தாலே நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். எனக்கு டிவியில கூட பாம்பு பார்க்க முடியாது. ஓகேவா? 2வது ஃபியர் வந்து எனக்கு க்ளோஸ்ட்ரோஃபோபியா. 3வது ஃபியர் வந்து கடல். என் தங்கச்சியே பாரு, ஷிப்ல இருக்கிற பையனே கல்யாணம் பண்ணிட்டான். அப்புறம் இப்போ வந்து அதான் எனக்கு கடல்னாலே பயம். அடுத்த ஃபியர் வந்து பேர்ல இல்ல, பட் இன்கேஸ் வந்தா கொஞ்சம் பயம் இருக்கும். எப்பதான் வந்து என்ன கல்யாணம் பண்றதுக்காக தோட்டம் இருக்கிற ஒரு பையன் வர போறேனோ. இந்த டெல்மி தோட்டம் இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்றது ஓகே சொல்றான். வாவ், this is yummy. Mangosteen.
அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. மேங்கோஸ்டின் வேணுமா உங்களுக்கு? நாங்க பிசினஸ் பண்றோம், உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பரே தரேன், கான்டாக்ட் பண்ணுங்க. கெட்டு போனாலும் இதே இடத்துல போட்டுட்டோம்னா அது மறுபடியும் இங்க மரமா வளர்ந்து வந்துடும், அதனால பிரச்சனை இல்ல. அதுதான் மேங்கோஸ்டினோட குட்டி பாப்பா, அதுதான் மேங்கோஸ்டினோட குழந்தை. நம்ம கீழே போடுற அந்த சீடெல்லாம் பெருசாய் மேங்கோஸ்டின் மரமே வளர்ந்து வந்துடும். நான் பார்த்த ஷூட்டிங்ல எல்லாம் சென்னையில பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து மேங்கோஸ்டின் காசு கொடுத்து வாங்குறாங்க. என்னை பார்த்து பொறாமப்படாதுங்க, எனக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் சும்மா இங்க வந்தாலே சாப்பிடலாம். அடுத்தது நம்ம வந்திருக்கிறது கொய்யாக்கா சாப்பிடாது. ஓகே, இங்க யாராச்சும் ஒரு நேவி ஆபீசர் வந்து இந்த மாதிரி வேலை செய்யறது பாத்திருக்கீங்களா? இருக்கி நீங்க பாத்துருக்கிற எந்த நேவி ஆபீசர்ஸ் வந்து இப்படி தோட்டத்துல இறங்கி இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா பாருங்க, என்னன்னு சொல்லவா, நம்மளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், உண்மையிலே ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அவன் ரிட்டையர்மெண்ட் பிளானா வச்சிருக்கா தோட்டம் பாக்குறதுக்காக. என் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி தோட்டம் யோகா அதெல்லாம் பிடிக்கும்ன்றதுனால அவளும் இருக்கும் நானும் இருக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான் மனு டெல்னா டெல்மி 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தோட்டத்துல வந்து வேலை செய்ய போறேன். ஓகே, அடுத்தது வந்து ஜாதிகா. இது பாத்தீங்களா, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, டிசிடிசியோட லாஸ்ட் எபிசோடு எடுத்தாங்கல்ல, ஏதோ ஒரு எபிசோட்ல நான் என்னமோ ஒண்ணு சமைச்ச போது அதுல வந்து இந்த ஜாதிகாவோட இந்த இது நான் கடையில இருந்துதான் காசு கொடுத்து வாங்கினேன். எனக்கு 2000 rupees அல்ல மனோ, 2000 rupees என்னமோ இருக்கு இதோட. இதுக்கு வந்து என்னமோ எவ்வளவு கொஞ்சத்துக்கே அவ்வளோ பைசா இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே, இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ லெட்ஸ் கீப் இட் ஹியர். எப்போ வேணாலும் வந்து பருக்கி கொஞ்சம் எடுத்துட்டு போனாலே நம்ம காசு பறிக்கலாம். எனக்கு இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல வேலை இல்லாம போனா நான் இவங்க வீட்டுக்கு வருவேன். இவங்க வீட்டுல வந்து நான் ஒரு பக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பக்கெட்ல இதெல்லாம் எடுத்து போட்டு இவங்களுக்கே தெரியாம நான் கடையில கொண்டு போய் வித்து காசு சம்பாதிச்சிருவேன். அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எனக்கு தெரியல, இதோட பேர் வந்து ஜாதிகா. இது எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியுமா? உப்பு இருக்குல்ல, உப்பு, மஞ்சத்தூள் இல்ல, மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு இப்படி பண்ணிட்டு டெல்மி இது ஒரு நொஸ்டால்ஜியா. என்னோட ஃபுட் என்னன்னு நீங்க கேட்பீங்கல்ல, டயட் என்ன அப்படின்ட்டு. ஒரு டயட்டிஷனுக்கு இதோட பெரிய லாட்டரி வேற என்ன சொல்லுங்க பாப்போம். அல்ல டெல்மி, என் தங்கச்சிக்கு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையில இருக்கிற ஃபுட்டு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவளுக்கு டெய்லி வந்து இயற்கையில இருக்கிற ஃபுட்டே சாப்பிடலாம். இனி வந்து நான் எப்பவுமே சொல்லல, சென்னையில இருக்கும்போது நான் எனக்கு லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவேன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தான் சாப்பிடுவேன். ஸ்வீட் பொட்டேட்டோனா சக்கரவள்ளி கிழங்கு, பாக்குறீங்களா? சக்கரவள்ளி கிழங்கு. நான் இவங்க வீட்டுல போன வாட்டி வந்த போதும் இது வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு என் வீட்டுல கொண்டு வந்துட்டு வீட்டுல இருந்து நான் சென்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் நான் இதுதான் வந்து சாப்பிட்டதே. காப்ஸ்ல இருக்கிறதுல பெஸ்ட் காப்ஸ் இதுதான், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். அல்ல, ஸோ இட்ஸ் வெரி குட். ஓகே, டு ஆல் த கேர்ள்ஸ் ஈட் திஸ். ஸ்கூல்ல வந்து யூத் ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும்ல, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நடக்கும்ல, அந்த டைம்ல எல்லாம் வந்து இது எனக்கு பெரிய நெஸ்டால்ஜியா. இது பெம்பலோஸ் நாரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே அள்ளி பறிச்சு நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒரு காலம், வயசாகி போச்சு. ஓ, நம்ம மாடியில் வந்துட்டோம். மாடியில் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்கே டிராகன் ஃப்ரூட் இருக்கு, பார்க்கலாமா? நான் சென்னையில் என்னென்ன காசு கொடுத்து வாங்குறேனோ அதெல்லாம் அங்கே வந்து ஃப்ரீயாகவே இருக்கு. டிராகன் ஃப்ரூட் எல்லாம் வீட்டில் வளருது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இனிப்போ എന്ത് ചെയ്യും மல்லையா? அட்ஜஸ்ட் ചെയ്ത് താഴെ പോകാൻ ചാൻസ് ഉണ്ട് മനക്കൂട്ടാ. ரிஸ்க் எடுத்துதான் இந்த இடத்துக்கு வந்துட்டோமா? ஓகேவா? என் தங்கச்சி சொல்லுது 2 பேரும் கீழே விழுந்துடாதுங்க, 2 பேரையும் எனக்கு தேவை, 1 அக்கா 1 புருஷன் அப்படின்னு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பாருங்க, எவ்வளோ டிராகன் ஃப்ரூட் மக்களே, டிராகன் ஃப்ரூட் அங்கே நிறைய இருக்கு. அந்த பக்கம் நம்ம போனால் ரிஸ்க் தான். இப்போ நம்ம திருப்பி நடக்கலாம். டிராகன் ஃப்ரூட் எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் பிளானாக வந்து இப்படி வைங்க, வீட்டில் நல்லாவே தோட்டம் வைங்க. அப்போ வந்து எந்த டைம் ஒன்றுமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என் கண்ணே போயிருந்திருக்கும், அங்கே கொண்டு போய் நான் குத்தி இருந்திருப்பேன். நான் சின்ன வயசுலலாம் நான் வந்து தனியாக நிறைய விளையாடுவேன். இப்போவே நான் இந்த அளவுக்கு தனியாக பேசுகிறேன்னா சின்ன வயசுல நான் எந்த ஆட்டம் ஆடி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ வந்து நானே வந்து ஒரு வீடு கட்டியிருக்கேன் சின்ன வயசுல வந்து, என்னோட வீடு. அது எப்படின்னா 2-4 குச்சி வைப்பேன். அந்த குச்சிக்கு மேலே நான் வந்து ஒரு ஷீட் ஒன்று போட்டுருவேன், நானே போட்டுருவேன். அப்புறம் வீட்டில் இருக்கிற சோறு கறியெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். நான் ஃபிஷ் குழம்பு வைப்பேன். என்னோட ஃபிஷ் குழம்பு வைக்கிறது தான் இது. இந்த எல்லாம் வச்சுட்டு வந்து ஒரு கறி பண்ணலாம், ப்ளஸ் வந்துட்டு ஃபிஷ் கறி பண்ணலாம், ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலாம். ஸோ நான் வந்து சின்ன வயசுலலாம் இது வச்சுட்டு, பெரிய மீனாக இது யூஸ் பண்ணிப்பேன், சின்ன மீனா நான் இது யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் அச்சா என்ன சொல்றாங்கன்னா,
என் தங்கச்சி வந்து என்னை வந்து அக்கான்னு கூப்பிட மாட்டேங்குது. அவ வந்து என்ன பேரு சொல்லி கூப்பிடுறது. அச்சன் தான் இன்னும் மறுபடியும் வரேன்ல சொல்றாரு. இவையே வந்து உன்னை அக்கான்னு கூப்பிட மாட்டேங்குது, பேரு சொல்லி கூப்பிடுது அப்படின்னு. பிறந்ததுல இருந்து ஒரு வாட்டி கூட என் தங்கச்சி என்ன அக்கான்னு கூப்பிட்டது நான் பார்த்ததே இல்லை. ஸோ தோட்டத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் கஷ்டப்படல, அவங்க கஷ்டப்பட்டாங்க, மண் கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு நான் வந்து இவ்வளோ டிராகன் ஃப்ரூட்டுன்னு பறிச்சு எடுத்துட்டேன் மக்களே. சென்னைனா நான் இது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருந்துருக்கணும். இது எனக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கிடச்சிடுச்சு. நம்ம வந்து டீ குடிக்கிற டைம், டீ குடிக்க வெளியே வந்துட்டோம். டீ கூட என்னன்னு தெரியுமா சாப்பிட போகிறது? அடை, சக்கடை. இது வந்து இந்த சக்கப்பழம் இருக்காங்கல்ல, சக்கப்பழத்தை என்ன சொல்லுவேன் நம்ம அங்கே? சக்கப்பழம் அல்ல வேறொரு பேர் வரைஞ்சு மறந்தோ இல்லை. ஐயோ பப்பாளி பப்பாளி இல்லைல்லோ. ஐயோ ஜாக் ஃப்ரூட் வந்து ஒரு பேர் நம்ம ஊர்ல சொல்லுவேனே, நான் மறந்தே போயிட்டேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு பேரு பலாப்பழம். பலாப்பழம் அந்த அங்கிள் கொடுத்தாரு அவர் வீட்டுல இருந்து. சும்மா நடந்து போனாலே நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல்ல நல்லா ஓடினதுனால நான் தப்பிச்சுட்டேன். நம்ம புழையிலே வந்துட்டோம். ஓகே மக்களே, ரொம்ப தூரம் எல்லாம் என்னால போக முடியாது, ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. நான் அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பல. என் தங்கச்சி வந்து இந்த புழையில தான் வந்து ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா சொல்லி கொடுக்கவே இல்லை, தண்ணியில எல்லாம் போக கூடாதுன்ட்டாங்க. வாவ், லாங்கி. இதுதான் லாங்கி ஃப்ளவர். ஆஹா, ஷிப் ஓட்டுற மாதிரி வஞ்சி ஓட்டா ஈஸி இல்ல. மணியும் அடி வாங்கிட போறேன் நான் இப்போ. அந்த வஞ்சி கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்கு, அதனால அந்த வஞ்சி எடுக்க முடியல. ஐயோ, நடக்க நடக்க கீழே வந்து ஆழம் ஜாஸ்தியா இருக்கு. தண்ணி இருக்கான்னு எப்பா எப்பா என்னெல்லாம் சீன் நான் பார்க்கணும். நங்கூரம் எது இருந்தாலும் நடுவில் உட்காரணும். நான் மட்டும்தான் போதப்போ யாருமே இல்லையா? அம்மா சொல்றாங்க உங்க அப்பா கிட்ட சொல்லாதுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பா. டெல்மிஷு அசமளிக்கின்றா, மூச்சு எடுக்க கூடாது, மூச்சு எடுத்துக்கா. அம்மா என் மனசு மாச்சு. நமக்கு 10% ஞானங்கள்லாம் ஞானங்கள்லாம். 2 பேருக்கும் ஸ்விம்மிங் தெரியாது பாருங்க. மலையாளத்துல படம் இருக்கு, பாண்டி படம். அந்த படத்துல எப்படின்னா குதிரை ஓட்ட தெரியாது ஹீரோக்கு, அப்படியே குதிரை மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான். பயம் வந்து இன்னைக்கே முடிச்சு கட்டிடுவாங்க போல. டாடா, பாய் பாய், see you. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஏரியால எல்லாம் வந்து நம்ம லேண்டா தான் இருந்தது, இப்பதான் நம்ம அந்த இடம் வித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் யோசிக்கிறேன், நம்ம எல்லாம் அந்த ரீல்ஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க கையில இருந்த லேண்ட் எல்லாம் அசால்ட்டா வித்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம்ல ஒரு பிசினஸ் பிளான் வந்து. உண்மையில அது விற்காம இருந்திருந்ததுன்னா இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் போட்டு எப்படி வந்து பிசினஸ் பண்ணிருக்கலாம்னு யோசிங்க. என்னன்னா அங்கெல்லாம் ஒருத்தவங்க ஒரு ரெசார்ட்டை கட்டியிருக்காங்க, நம்ம பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா பண்ணியிருந்திருக்கலாம். வித்துட்டாங்களே என்ன பண்றது? சப்பல் இல்லாம நம்ம வந்து நடந்தாதான் எர்த்திங் நடக்கும். ஆல் த ஸ்னேக்ஸ் ப்ளீஸ் கோ அவே பிகாஸ் ஐ எம் ஸ்கேர்ட் ஆஃப் யூ. கேரளால வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் மோஸ்ட் ஆஃப் த வீட்டுக்குள்ள போற வழி இந்த மாதிரிதான் இருக்கும். ஹைவேஸ்ல எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யாரோட தங்கச்சி சப்பல் போட்டு வந்தா அவ திட்டுவா இருக்கும். அவளுக்கே தெரியாம அவ இப்ப நம்ம வீட்டுல இல்லைன்றதுனால அவ நல்லா செப்பல் போட்டு வந்துட்டேன். கொஞ்சம் புடையில எல்லாம் அது போட்டு நடந்துட்டு டேமேஜ் ஆச்சு. கேள்வி கேட்குறேன், நீ எந்த செப்பல் போட்டு வந்தேன்ட்டு. ஸோ ஓகே மக்களே, பாய்.